வணக்கம். இன்றைய பதிவு 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த எளிய உடற்பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே ஒரு 5 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 10 எண்ணிக்கை என்பது செய்யலாம். இப்ப இடுப்புல இவ்வளவு கை கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கு உண்டான ஒரு பயிற்சி என்பது செய்யலாம். இப்போ ஹெட் ரொட்டேஷன் செய்யறோம். ஹெட்டை வந்து இது போல ரொட்டேட் பண்ண வேண்டாம். இந்த நிலை செய்தால் போதுமான ஒன்று. ரைட்டு லெஃப்ட் செய்யலாம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ பேக்வேர்ட் செய்யறோம், ஃபார்வர்டு வரும். இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில செல்லும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஹெட் ரொட்டேஷன் செய்ய வேண்டாம். சப்போஸ் கழுத்துல பிரச்சனை இருந்ததுன்னா ஹெட் ரொட்டேஷன் செய்யும் பொழுது பாதிப்பு என்பது அதிகமா வரும். எல்லாமே ஸ்லோவா செய்யுங்க, வேகப்படுத்த வேண்டாம். இப்ப கைகளை இப்படி கொண்டு வரும், இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, தோள்பட்டைக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். இப்போ கைய மேல் ஸ்தானத்துல கொண்டு போறோம். இங்க கொண்டு போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது. தோள்பட்டையில சேருகின்ற கொழுப்பு பகுதியை குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கையை அப்படி வைக்கிறோம், வச்சுட்டு உதாரணத்துக்கு இப்படி கொண்டு போறோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. பக்கவாட்டுல சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ கைகளை எப்படி கொண்டு வரோம், இந்த ரொட்டேஷன் ஒரு 5 எண்ணிக்கை. இது உங்களுடைய பந்துக்கிண்ண மூட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன் செய்யறோம், ஒரு 5 எண்ணிக்கை. ரிவர்ஸ்ல கொண்டு வரோம். இப்ப இந்த கை செய்யறோம். ஒரு கை செய்யும் பொழுது இன்னொரு கையும் செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம லெப்ட்ல செய்யும் பொழுது ரைட்ல ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ 2 கைகளையும் சேர்த்து செய்யறோம். இது உங்களுடைய கை பகுதிக்கு ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா கழுத்து பகுதிக்கு பார்த்தோம். கழுத்து பகுதியில பார்க்கும் பொழுது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, கழுத்து வலிக்கு ரொம்ப நல்லது. அதே போல இந்த ஷோல்டர் ரீஜன் பார்த்தோம், தோள்பட்டை வலிக்கு ரொம்ப நல்லது. இங்க சேருகின்ற கொழுப்பு பகுதி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ பிஸ்டிட் பார்க்கலாம். இது உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ விரல்களுக்கு ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு பார்த்தோம், எல்போக்கு பார்த்தோம், மணிக்கட்டு பகுதிக்கு பார்த்தோம், உங்களுடைய விரல் ஸ்தானத்துக்கு பார்த்தோம். இப்போ இடுப்புக்கு பார்க்கிறோம். இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ரிவர்ஸ். இது உங்களுடைய இடுப்பு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். இப்ப கைகளை எப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறோம். பேக்வேர்ட்ல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம், ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது, முதுகு ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம ஷோல்டர் லெவலுக்கு வந்துட்டு கைகளை இந்த நிலைக்கு வைக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கை.
இது போல செய்யலாம். ஃபுல்லெல்லாம் அமர வேண்டாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொடைப்பகுதிக்கு ரொம்ப நல்லது, கால் மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு இது போல ஒரு ரிலாக்ஸ் பண்றோம். இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இது கால் மூட்டுக்கு ரொம்ப நல்லது. கால் மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காலை இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். உங்களுடைய தொடை ஸ்தானத்திலிருந்து இந்த நிலை வரைக்கும் இப்போ ரொட்டேஷன் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். நம்மளுடைய பாதத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். அக்குப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் நம்மளுடைய பாதத்துல இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கால் செய்யறோம். இப்போ ஒரு அழுத்தம். இதெல்லாம் உங்களுடைய பாத வலிக்கு ரொம்ப நல்லது, கால் மூட்டு வலிக்கும் ரொம்ப நல்லது, கால் வலிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ரொட்டேஷன் வரும். ஒரு அழுத்தம். நம்ம எந்த பயிற்சிகள் மேற்கொண்டாலும் இது போல எளிய ஒரு உடற்பயிற்சி செய்த பிறகு, நீங்க ஆசனமா இருந்தாலும் சரி, இல்ல உடற்பயிற்சி செய்வது என்றாலும் சரி, இது போல ஒரு வார்ம் அப் செஞ்சுட்டு செய்யறது என்பது நல்லது. இது பொதுவான ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றோம். இது போல பெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலையில உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிசி இருக்கு, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி எந்த ஒரு பயிற்சிகளும் செய்ய வேண்டாம். அது உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஆசனமா இருந்தாலும் சரி. அதே போல உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தா மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் என்பது செய்வது நல்லது. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.